உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். வருகின்ற மார்ச் 29 2025 ஆண்டு நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் பலன்களை இந்த காணொளியில் ஒரு தொகுப்பாக அனைத்து ராசிகளுக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதல் ராசியான காலபுருஷனுடைய முதல் ராசியான மேஷத்திற்கு நடக்கவிருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வாறு இருக்க போகின்றது, எவ்வாறு அமைய போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கை எந்த வழியில் செல்லும் என்பதனான ஒரு கருத்துக்களை எல்லாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டார்கள் என்றால் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியிலிருந்து சற்று ஒரு நிம்மதியை எட்டலாம். ஏன்னா இப்போ இந்த 2025 மார்ச் 29 இந்த மேஷராசி நண்பர்களுக்கான 7.5 சனி துவங்குகிறது. ஸோ 7.5 சனி துவங்குகிறது அப்படின்னாலே ஐயோ நம்ம 7.5 சனி வந்துருச்சுன்னு நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. முதலில் 7.5 சனி என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோல்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை தான் நாம் கிரக பயிற்சி 7.5, அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரியெல்லாம் பயிற்சிகளை நாம் சொல்கிறோம். அப்படி ஏன் சார் அது 7.5 ஆண்டு சனி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கோளானது இந்த சூரிய குடும்பத்தை, சூரியனை ஒரு முழுமையாக ஒரு சுற்று வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. 2.5 வருடங்களுக்கு ஒரு ராசி என நகர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ யாருடைய ராசிக்கெல்லாம் தங்களுடைய ராசிக்கு முன்னாடி ராசியிலே, உதாரணத்துக்கு இப்போ மேஷம் இருக்கிறாங்க அப்படின்னா சனி அந்த மீனத்தினுடைய கட்டத்தில் சனி பகவானானவர் சஞ்சரிக்கும் பொழுது அந்த மேஷ ராசியினருக்கு 7.5 சனி துவங்குகிறது. தங்களுடைய ராசி, தங்களுடைய ராசிக்கு முன்னாடி உள்ள ராசி, தங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசி, இந்த 3 ராசிகளை கடக்கும் வரை 7.5 சனியில் பிடிபட்டுள்ளோம் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படி இந்த மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் நம்மளுடைய சனி பகவானானவர். தற்பொழுது கும்பத்தில் இருக்கிறார். இப்போ யாராருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ மகரத்துக்கு, மகரம், கும்பம், மீனம், இவங்க 3 பேர் இப்போ 7.5 சனியில் வேறு வேறு பாதங்களில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறார் சனி, பாதச்சனியாக இருக்கிறார். கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருக்கிறார். மீன ராசிக்கு விரய சனியாக இருக்கிறார். இப்போ இந்த மார்ச் 29 அந்த சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகும் பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 7.5 சனியானது முடிவடைந்து விடுகிறது. அப்போ கும்பராசியினருக்கு பாதச்சனியாக வந்துகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் மேஷ ராசிக்கு விரயச்சனியாகவும் சனி ஆரம்பிக்கின்றது. 7.5 சனி ஆரம்பிக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மேஷராசி நண்பர்களுக்கு அப்படின்னா இப்போ என்ன, அவங்களுக்கு தங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தில் அந்த சனி பகவானானவர் அமரும் பொழுது 7.5 சனி இவர்களுக்கெல்லாம் தொடங்குகிறது. ஸோ அந்த தொடங்குகிற 7.5 சனி என்னவாக இவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய முழு விளக்கமாக நாம் பார்க்கலாம். ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியானவர் பயிற்சியாகி அமர்கிறார். அப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடமாக கருதப்படுவது மீனம். அந்த மீனத்தில் சனி அமர்கிறார். பொதுவாகவே இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் ஒரு ஃபஸ்ட் இடத்துலையும் இந்த ஒரு பயத்தை விட்டு விடணும். ஏன் அப்படின்னா சனி ஒரு சுபர்னுடைய வீட்டில் அமர்கிறார். குரு பகவானானவர் ஒரு சுபர். அந்த மீனராசிக்கு சொந்தக்காரர் குரு. ஸோ அந்த வீடு கொடுக்கக்கூடிய குருவானவர் ஒரு சுபராக இருக்கிறதுனால அங்கே அமரக்கூடிய சனி அந்த இடத்துல நீங்கள் ஒரு 50% ரிலாக்ஸ் எடுத்துக்கணும். ஒரு நல்லவருடைய வீட்டில் போய் அமர்கிறார் அப்படிங்கும் பொழுது 50% லாப நட்டங்களை கொடுப்பதற்கு தான் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஸோ அப்போ அந்த உங்களுக்கு 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானம் அப்படின்னு அந்த அமரக்கூடிய இடத்துல மேஷராசி நண்பர்களுக்கு இப்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த விரயம் அப்படின்னாலே ஒரு செலவுன்னு அர்த்தம். அதே 12ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு சுகம் மற்றும் தூக்கம் இவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமாக 12ஆம் இடம் இருக்கின்றது. அப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய தூக்கத்தை தொலைக்கிறார். நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்த மேஷராசி நண்பர்களுக்கெல்லாம் நிம்மதியை இழக்க செய்கிறார். 12ஆம் இடத்துல அமர்ந்து அந்த விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் உங்களுக்கு சில பல விரயங்களை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுடைய நிம்மதிகளை இழக்க வைத்து தூக்கத்தை தொலைக்கிறார். ஸோ அப்படி என்ன சார் எடுத்துனே இப்போ தான் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா,
இவை அனைத்துமே எப்படி நடந்தேறுகிறது அப்படின்னா, இது வந்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மேஷராசி நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க அனைவருக்குமே இப்போ நாம் சொல்லக்கூடிய மாதிரி பலன்கள் நடக்குமா என்றால் கிடையாது. என்றைக்குமே நம்ம வந்து இந்த கோல்சாரத்தை வந்து ஒரு 10% தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பயிற்சியை நீங்கள் எந்த ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் ராசிக்கு இது சொல்கிறாங்க அப்படின்னா 10% மட்டுமே இந்த பயிற்சிகள் கோல்சார பலன்கள் வேலை செய்யும். பாக்கி 90% உங்களுடைய சொந்த ஜாதக கட்டம் தான். உங்களுக்கு நடக்க இருக்கின்ற தசாபுத்திகள், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன திசையில் இருக்கிறீங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய 90% ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டு இருக்கின்றது. ஆக பாக்கி இருக்கக்கூடிய 10% தான் இந்த கோல்சாரத்திலே நாம் கூறப்படுகிற பலனை எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படிங்கிற இந்த இதை வந்து நீங்கள் 10% உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு எடுத்துக்கங்க. அந்த 12ஆம் இடத்துல அவர் சஞ்சரித்து உங்களுடைய விரயங்களை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னா, இப்போ அந்த விரயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றால், நீங்கள் செய்யக்கூடிய விரயங்களை ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது என்ன சார் விரயம்னா? சுப விரயம் அப்படின்னு. சுப விரயம் என்பது உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்துக்கோ தற்பொழுது ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த பொருள் வந்து ஒரு விலை மதிக்க நல்ல ஒரு விலையுள்ள ஒரு பொருளாக இருக்கலாம். அது வந்து அவசியம் தேவை என்ற ஒரு பொருளை நீங்கள் வாங்கும் பொழுது அது வந்து ஒரு சுப விரயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், இல்லை வண்டி வாகனங்கள் போது அந்த வண்டி ஒரு வாகனத்தை வாங்கினால் இந்த குடும்பத்துக்கு முழுவதும் அது நமக்கு பயனாக இருக்கும் என்றால் மட்டுமே தான் அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கும்போது அது சுப விரயமாகும். ஆடம்பரத்துக்காக இல்லை, நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி வண்டி வாகனங்கள் இருக்குது, புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறேன், ஆடம்பரத்துக்காக வாங்குறீங்க என்றால் அது வந்து சுப விரயத்தில் சேராது. நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் ஆழ்மன உங்களுக்கு மனதார உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அதிகப்படியான அதன் மூலியமாக நாம் பயன்படுத்த போகிறோம். இது இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் உயர்த்தி கொடுக்குங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வாகனத்தை வாங்க வேண்டும். வீடு நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு தடவை வீடு கட்டி வாழ போகிறாரு. பேசிக்காக தேவை ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு. நல்லா பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் 2-3 வீடுகள் கட்டுவாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஒரு தேவையான ஒரு மனிதன் இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் தேவை. அதை நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்திலே வாங்கும்பொழுது அது என்றைக்காக இருந்தாலும் சுப விரயம் தான். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும் தங்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த வீட்டில் வசிக்கிறதுனால அவர்களுக்கும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பதால் அது வந்து ஒரு சுப விரயமாக கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் செய்ய இந்த பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது இது எல்லாமே வந்து ஒரு சுப விரயத்திலே வருது. நீங்கள் மனசு என்ன தேத்திக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நடக்க போகிற பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருக்க போகிறது. அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது தான் மேட்டர். ஏன்னா சனி பகவான் என்ன சொல்கிறாரு, என்ன அவர் இந்த 7.5 சனி மூலியமாக நம்மளாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், சனி திசை, சனி பகவானுடைய இருப்பு லக்கணங்களிலே இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா, நம்ம இந்த பிறப்பெடுத்த வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்கான பலன்களை பிரதிபலிப்பவர் தான் சனியாக இருக்கிறார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு காலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் கிளம்புறீங்க, வண்டி எடுத்து 2 வீலரில் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட போகிற வழியில் ஒரு ஸ்கூல் மாணவனோ அல்லது யாராவது ஒரு முதியவரோ உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க கை காமிச்சு அப்படின்னா, நீங்கள் அவர்களை நிறுத்தி சரி வாங்க ஏற்க உங்களை கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவரை லிஃப்ட் கொடுத்து வண்டியில் ஏற்றி போகும்பொழுது ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீங்க, இன்னொரு ஆன்மாவுக்கு உதவுறீங்க. இது ஒரு செயல். அதே டிராவலிங் அப்போ நீங்கள் அந்த நபரை கொண்டு போய் அவரை இறக்கி நீங்கள் போகிற வழியில் இருக்கிறாரு, அவரை அங்கே இறக்கி விட்டுட்டு அடுத்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க. செல்லுன்னு குறுக்கு ஒரு வண்டி வராரு, உங்களை இடிக்கிற மாதிரி வந்து போகிறாரு. நீங்கள் அவனை பேச போகிறான் பாரு எப்படி போகிறான்னு அவனை 2 கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுறீங்க. இது ஒரு செயல். இதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போடுறீங்க. இப்போ இந்த செயல் நீங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுத்து ஆஃபீஸ் நீங்கள் போகிற வரைக்கும் இப்படி ஒரு 2 செயல் பண்ணிட்டு போகிறீங்க. ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறீங்க, இன்னொருத்தர் திட்டிட்டு போகிறீங்க. இப்போ என்னென்னா சனி பகவானவர் இந்த செயலை நீங்களே இந்த செயலை நல்லா புரிஞ்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் செய்த 2 செயலுக்குமான பிரதிபலனை கொடுப்பார். இப்போ என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்க, இன்னொரு ஆன்மாவுக்கு உதவும் காரணத்தினால நீங்கள் உதவுனதற்கு உங்களுக்கு ஒரு வெகுமதியும், இவர் வந்து ஒரு சேவை பண்ணியிருக்கிறார், ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதற்கான நல்லதும். அதே ட்ரிப்பில் நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணியிருக்கீங்க, குறுக்கு ஒருத்தர் வந்துட்டார், நீங்கள் அவர் கை நீட்டி அவரை திட்டி விட்டு ஏதோ ஒரு வசைப்பாடுவதற்கு அதுவும் ஒரு செயலாக நீங்கள் இன்னொரு ஆன்மாவை நீங்கள் திட்டி விட்டு, அவன் வந்து வேறு ஏதாவது வண்டி ஒதுக்கணுனால அவர் உங்கள் மேலே வந்து இடிக்கிற மாதிரி வந்திருக்கலாம், அல்லது வேணுன்ட்டே கூட போயிருக்கலாம். எது நடந்தாலும் உங்கள் வாயிலிருந்து பேசக்கூடாத ஒரு சொல்லை நீங்கள் ஒரு ஆன்மாவை நீங்கள் திட்டி விட்டனால
அந்த செயலுக்கான ஒரு பிரதிபலனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்லது கெட்டது என இரண்டையும் பிரித்து கொடுக்கக்கூடிய, நீங்கள் அந்த லிஃப்ட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு, அதுக்கு ஒரு நல்லதையும், இன்னொரு மனிதனை நீங்கள் காயப்படுத்தினதுக்காக அதுக்கான ஒரு தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இது நம்மளோட நீங்கள் பிறந்த வாழ்க்கையில் மட்டும்தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதற்கு 50% தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதுகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதன் ரீதியான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சனியினுடைய காலகட்டத்தில். பாக்கி 50% நீங்கள் வாங்கி வந்த கர்ம வினை, உங்களுடைய முன்ஜென்ம மூதாதையர்கள் அவர்கள் விட்டு சென்ற செஞ்சு வைத்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்திற்கும் பலன்கள் இதே 7.5 சனியில் கிடக்கும். ஆக மொத்தம் 50% உங்களோட செயலுக்கு 50% உங்களுடைய மூதாதையர்கள் செய்த செயலுக்கான புண்ணியங்கள் பாவங்கள் இந்த சனி பகவான் இந்த கட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறத பூரா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 7.5 சனியில் இருக்கக்கூடியவங்க அதை பயப்படாமல், இப்போ ஒன்றும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு தடங்களோ ஒரு தாமதமோ ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்கள் அதை போச்சு ஐயோ 7.5 சனியில் இப்படி ஆயிடுச்சு, இதை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்காமல் அந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் நீங்கள் என்ன மாதிரி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஓகே இதை நான் ஏற்றுக்கிறேன், நான் எனக்கு இப்படி இன்றைக்கி நான் தொடங்கும் பொழுது இப்படி ஒரு செயல் இதில் நடந்திருக்குது, இதில் நான் ஏற்றுக்கிறேன், இது நான் செய்த பாவத்திற்கான தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன் சனி பகவானை, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு மேற்கொண்டு இதை நல்லபடியாக செய்து கொடு என்று நீங்கள் வேண்டுவதும் நல்லது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படிங்களும் நீங்கள் ஒரு மிதப்பில் போகாமல் 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள், ஓகே நான் என்றைக்கோ செஞ்ச புண்ணியத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பலன் கொடுத்துருக்கீங்க, இந்த பலனை நான் நல்லபடியாக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பலனின் மூலம் மேற்கொண்டு பாவங்களை சேர்க்காமல் இன்னும் பல நல்லதுகளை நான் செய்வதற்கு கடமைப்படுகிறேன்னு நீங்கள் அந்த சனி பகவானுக்கு நன்றி சொல்லி அவரை மனதில் நினைக்கும் பொழுது, இந்த 7.5 சனியை நீங்கள் ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கலைங்கிறது உங்களோட மனப்பக்குவம் அமைந்து விடுகிறது. ஸோ எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். ஏன்னா சந்தோஷமான விஷயம் நடந்தால் யாரும் கஷ்டப்பட போகிறது இல்லை. ஆனால் கெட்ட விஷயங்கள் ஒன்று நடக்கும் பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி தேர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இப்படி தான், இப்படி இதை நான் ஏற்றுக்கிறேன், ஆமாம் இது நான் எனக்கு ஒரு கட்டத்தில் நான் எப்போவோ செஞ்சதுக்கான பாவத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன், எனக்கு இதோட இந்த தண்டனையை முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் அதை நல்லதாக நினச்சிக்கணும். அப்படி நினச்சிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணும்பொழுது இந்த 7.5 சனியிலிருந்து விடுபடலாம். ஸோ உங்களுக்கு அடுத்தது அந்த 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானானவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் ஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வை, அவர் சஞ்சரிக்கிறது 12ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று 3 பார்வைகள் இருக்கின்றது சனி பகவானுக்கு. அப்படி அவர் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு. அப்படின்னா அந்த 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் இடம் சார்ந்த செயல்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் அதே மாதிரி தான். அதில் நீங்கள் நல்லது உங்களுக்கு இருக்கும்பொழுது உங்களது 2ஆம் இடம் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பார், நல்ல ஒரு தனப்புழக்கத்தை கொடுப்பார், நல்லபடியான வாக்குகளை நீங்கள் கொடுப்பீர்கள், நல்லபடியான சொற்கள் உங்கள் வாயிலிருந்து உதிக்கும், இந்த மாதிரி செயல்கள்லாம் கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கர்ம வினையை, உங்களுக்கு மூதாதையர்களுடைய வினையாக இருக்கலாம் அல்லது இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய வினையாக இருக்கலாம், இரண்டிலும் சற்று அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது, அதில் ஒரு பரிகாரம் தண்டனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் சற்று நீங்கள் ஒரு கவனிப்புடன் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அல்லது தங்களுடைய மகன் வாரிசுகளுக்கிடையே, அப்பா அம்மா இடையே யாராவது கூட இந்த ராசியினருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். தனக்கு வரக்கூடிய தனத்திலே சில பல பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் எல்லாம் தடை ஏற்படுது அப்படின்னாலே உங்களுக்கான பாவத்தை கழித்து கொண்டு வராரு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே அதுக்கு இது டேலி ஆயிடுச்சுன்னு நீங்கள் மனசை தேர்த்திக்கணும். அதே மாதிரி வாக்கு, நீங்கள் உங்களுடைய சொல் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை சொல்லி ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ நம்ம இப்போ தண்டனை கழிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம், அப்போனா நம்மளுடைய நாவை நாம் அடக்கி வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த 2ஆம் இட சார்பான செயல்களில் இந்த கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6வது இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது கன்னி. அந்த 6ஆம் பார்வை, அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்படிங்கும் பொழுது 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இந்த ஸ்தானங்களை குறிக்கிறது. ஸோ இந்த நேரங்களில் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய தற்கால செயல்களும் முன்ஜென்ம செயல்களுமான கர்ம வினைகளும் நல்லா பியூராக இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு பேர் வாங்கின ஆத்மாவாக இருந்திருக்கீங்க. இந்த இதுலேயும் கெடுதல் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் நிவர்த்தி அடையலாம். கடன் வம்புக கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம்.
வம்பு வழக்குகள் வெளியே யாருக்காச்சும் நீங்கள் எதாவது இருந்தால் அதுவும் எல்லாம் சாதகமாக முடியும். அதே நேரம் உங்களுடைய கர்ம வினைகள் சற்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த 6ஆம் இடம் ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு அந்த பாவங்களை இதில் கழிக்கிறதுக்கு முற்படுகிறார். புதிதாக நோய் உருவாகும், நீங்கள் தான் ஒரு பாவச் செயலுக்கு ஈடாக இருக்கிறீங்க, உங்களுடைய முன்ஜென்மத்திலும் சரி இந்த காலத்திலும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு பாவச் செயலுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான உங்களுக்கான புதிய நோயை உருவாக்கி அந்த நோயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு உபாதைகளை அவஸ்தைகளை கொடுக்கலாம். புதிதாக வம்பு வழக்குகள் உருவாகலாம். உங்கள் மேலே யாராச்சும் ஒரு சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒரு இது மாதிரி இருந்தால் உங்கள் மேலே கேஸ் உருவாகலாம். வேறு ஒரு பார்ட்டி உங்கள் மேலே கேஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு மனிதனுடைய உழைப்பை குறிக்கக்கூடியதும் அந்த 6ஆம் இடம் தான். இப்போ அந்த உழைப்பு ரீதியான பாவங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த உழைப்பு ரீதியிலே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் உங்களுடைய உயரதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத மாதிரி, நீங்கள் அந்த வேலை செய்யும் இடத்துல அனைவருடன் ஒரு பகைமையை ஏற்படுத்துவது மாதிரி இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் ஏற்படுத்துவார். அதே நேரம் நீங்கள் நல்லபடியாக இருந்து உங்களுடைய கர்மா நல்லபடியிலே இருக்கின்றது அப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து பதவி உயர்வுகளை கொடுத்தும் அழகு பார்ப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் இதை நம்ம மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் செய்த செயலுக்கான பலன்களை கொடுப்பவர் தான் இந்த சனி பகவான். ரைட்டுங்களா? அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு பாக்கிய ஸ்தானம், தந்தை ஸ்தானமாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் கெட்ட கர்மாவாக இருந்தால் தந்தை வழியிலே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். இவைகளை எல்லாம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேக்கான சுக நீங்கள் உங்களுடைய வாக்கு வன்மைகளை எல்லாம் அடக்கி வாசித்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் கலந்து எடுக்கலாம். தந்தை மகனுக்கான உறவுகள் விரிசல் ஏற்படலாம். இல்லை நல்ல கர்மாவாக இருக்குன்னா இப்போ இது நான் வரைக்கும் பேசிக்காமல் இருந்த அப்பா மகனும் அப்பா பொண்ணோ இவங்கெல்லாம் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கெட்ட கர்மாவாக இருந்தால் குடும்ப சொத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இது இதை வைத்து நீங்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கெட்டது நடந்தால் கையெடுத்து கும்பிடுங்க சனி பகவானே, ஓகே இது நான் என்றைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க, இதை நான் ஏற்றுக்கிறேன். இதுக்கு மேலே அது நடக்காதுங்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் மனசில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த கோல்சாரம் என்பது 10% தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இது 10% தான் நடக்கும். பாக்கி சொந்த ஜாதகம் தான் பேசும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10-11 கூடையவராக இந்த சனி பகவான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 7.5 சனியாக பிடிப்பதனால் தொழில் ரீதியான விஷயங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி லாபங்களை நல்ல சுபகிரயமாக செய்து விடுங்கள் என்பது நம்ம எப்பவுமே சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ டோட்டலாக இந்த 7.5 சனி பீரியடை கண்டு மேஷராசி நண்பர்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். நல்லது கெட்டது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கலந்து நடக்கத்தான் போகிறது. அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களை நீங்கள் பகுத்து பார்த்து நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா என்பதை நீங்கள் பகுத்து பார்த்து அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த சனி பகவானுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி எனக்கு கொடுத்த நீங்கள் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் அவரை நினைக்கும் பொழுது இந்த 7.5 சனிங்கிற ஒரு பெரிய பயத்திலிருந்து நீங்கள் வெளியிடலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் மனசு தெரிஞ்சுக்கிச்சு இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ தைரியமாக வரக்கூடிய காலங்களில் 7.5 சனியை நீங்கள் எல்லாம் எதிர்கொள்ளலாம். பெரிய பயப்பட வேண்டாம். இந்த காணொலியை தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் 90% பேசணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் மேஷராசி நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தில் மேஷராசி அனைத்து ராசி நண்பர்களும் இருக்கலாம். நண்பர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காணொலியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக அவர்களுக்கு ஒரு நல்லது நடந்ததாக இருக்கும். உங்களையும் சனி பகவான் காத்திருவார் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.